ஒரு பெரிய யானை கூட்டத்தை ஒரு சின்ன முயல் கூட்டம் எப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தால் ஓட ஓட விரட்டுச்சுங்கிற சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யானைகளும் தந்திர முயலும், பஞ்சதந்திர கதைகள். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய அடர்ந்த காடு. ஆனால் பாருங்கள், அந்த காட்டில் ரொம்ப நாளாக மழையே பெய்யலை. ஏரி குளம் எல்லாம் காஞ்சி போச்சு. அந்த காட்டில் இருந்த யானை கூட்டத்தோட தலைவன் தான் நம்ம கஜாசுரன். தண்ணி தேடி தன்னோட கூட்டத்தோட ரொம்ப தூரம் நடந்து போச்சு. யானை கூட்டம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் தண்ணி கிடைச்ச பாடில்லை. அங்கே இங்கேன்னு வறட்சியால் காட்டுத்தீ ஒரு பக்கம், பயங்கரமாக மரங்களெல்லாம் எரிஞ்சு காஞ்சி போய் இருக்கு. தண்ணிக்கு இவ்வளோ பெரிய பஞ்சமும் இவ்வளோ கஷ்டமும் அந்த யானை கூட்டம் பட்டதில்லை. அப்போது தூரத்தில் சந்திரசரஸ் அப்படின்னு ஒரு அழகான பெரிய ஏரியை யானை கூட்டம் பார்க்குது. அந்த ஏரியை சுற்றி இருந்த மென்மையான மணலில் ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி முயல்கள் வலை தோண்டி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் அந்த பெரிய யானையெல்லாம் வேகமாக திடும் திடும் திடும்ட்டு ஓடி போய் ஏரியில் இறங்கிடுச்சுங்க. ஆனால் அப்போது அந்த யானைகளோட பெரிய கால்களுக்கு இடையில நிறைய முயல்கள் சிக்கி தவிக்கிறத பாவம் அந்த யானைகளும் பார்க்கல, யானைகளுடைய தலைவனான கஜாசுரனை பார்க்கல. தண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் இடையில என்ன இருக்குது அப்படிங்கிறதையே பார்க்காம நிறைய முயல்கள் நசுங்கி அங்கேயே இறந்து போயிடுச்சு. உயிர் பிழைச்ச முயல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழுதுகிட்டே யானை கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் ஒதுங்கி நின்னாங்க. திடீர்னு இப்படி ஒரு யானை கூட்டம் வந்ததையும் அதனால் தங்களுடைய வாழ்க்கையும் தங்கள் உறவுகளும் நிறைய பேர் இறந்து போனதையும் பார்த்து முயல்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யானைகளை எதிர்த்து எப்படி நம்ம போட்டி போடுறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் அதிர்ந்து போய் அவங்க ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. உயிர் பொழைச்சா போதுன்னு ஒதுங்கி பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் கஜாசுரனுக்கும் அவருடைய கூட்டத்துக்கும் இதை பற்றி எந்த எண்ணமும் இல்லை. அவங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதுங்கிற சந்தோஷத்தில் இருந்தாங்க. இரவு ஆயிடுச்சு. முயல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. இதே மாதிரி தினமும் இந்த யானைகள் தண்ணி குடிக்க வந்தா நம்ம முயல் இனமே அழிஞ்சு போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீதி இருந்த முயல்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்போது முயல் கூட்டத்தில் இருந்த ஒரு புத்திசாலி முயல் தன்னோட நண்பர்களையும் உறவுகளையும் பார்த்து, யாரும் பயப்படாதீங்க, எவ்வளவு பெரிய யானையாக இருந்தால் என்ன, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் அவங்கள இந்த காட்டை விட்டு விரட்டிடலாம், நம்ம எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும், புலம்பிக்கிட்டே இருந்தால் எதுக்கும் தீர்வு வராது அப்படின்னு சொல்லிச்சு. நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த யானை கூட்டத்தை விரட்டுறத வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கலந்து பேசினாங்க. முயல் கூட்டத்தில் இருந்த அந்த புத்திசாலி முயல், நாளைக்கு பௌர்ணமி இல்லையா, சந்திரனுடைய அதிர்வும் அசைவும் வடிவமும் ரொம்ப பெருசாக இருக்கும், அப்போது அன்னைக்கே நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த இரவும் வந்துச்சு. சந்திரனுடைய வடிவம் ரொம்ப பெருசாக அந்த ஏரிக்குள்ளே பிரம்மாண்டமாக எதிரொலிச்சுது. அதை பார்த்த முயலுக்கு ஒரு ஐடியா வந்தது. இதை பயன்படுத்தி சரியாக நம்ம இந்த யானை கூட்டத்தை இங்கேருந்து விரட்டிடலாம், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி முழு நிலா வெளிச்சத்தில் யானையோட தலைவன் கஜாசுரன் தண்ணி குடிக்க வரும்போது அந்த புத்திசாலி முயல் ஒரு பெரிய பாறை மேலே ஏறி நின்றுச்சு. கஜாசுரனை பார்த்து, யானைகளின் தலைவனே, கொஞ்சம் நில்லுங்கள், இந்த ஏரி சந்திர பகவானுக்கு சொந்தமானது, இங்கே இருக்கிற முயல்கள் எல்லாம் அவருடைய செல்ல பிராணிகள், இதை நீங்கள் கொன்னதால் சந்திர பகவான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, தண்ணி தாகம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக தனக்கு கீழே இருக்கிற செல்ல பிராணிகளை கூடவா பார்க்குறதில்ல, ஈவிரக்கமே இல்லாமல் எங்கள் கூட்டத்தில் இருந்த நிறைய பேரை நீங்கள் கொண்டுட்டீங்க, இதனால் சந்திர பகவான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு முயல் யானையை பார்த்து சொல்ல, யானை தலைவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. இந்த முயல் சொல்கிறது உண்மையா பொய்யா? சந்திர பகவான் என் மேலே கோபமாக இருக்காரா? எதுக்காக அப்படி இருக்கணும்? நாங்கள் தெரியாமல் தானே பண்ணிட்டோம், ரொம்ப நாளாக தண்ணி தாகத்தில் இருந்தோம், தண்ணியை பார்த்ததும் எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் வந்து தண்ணியை குடிச்சிட்டோம், நாங்கள் காட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, முயலோ
கம்பீரமான குரலில், உங்களுடைய தாகத்துக்காக எங்களுடைய செல்ல பிராணிகளை நீங்கள் கொன்னுட்டீங்க. நிறைய பேர் இதனால் இறந்து போயிட்டாங்க. உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற சின்ன உயிரினங்களை நீங்கள் பார்க்கவே இல்லை. அதனால தான் சந்திர பகவான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்ட்டு முயல் யானைக்கிட்ட கம்பீரமான குரலில் சொல்லுச்சு. உடனே அந்த யானையும் ஆச்சரியமாக பார்க்க, வேணும்னா நீயே அந்த ஏரி தண்ணிக்குள்ளே பாரு, உன்னை பார்த்த கோபத்தில் சந்திர பகவான் எப்படி கோபத்தோட இருக்காருன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, யானையோட அரசனுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தயக்கத்தோட தாங்க செஞ்சது ரொம்ப தப்பு தான், தாகமாக இருந்தாலும் தங்களுக்கு கீழே இருக்கிற உயிரினங்களை கவனிக்காமல் போனது தப்பு தான் அப்படிங்கிற புரியுதல் ஏற்பட்டுச்சு. உடனே முயலுக்கிட்ட யானை தங்க மேலே இருக்கிற கோபம் போக சந்திர பகவானுக்கிட்ட என்ன சொல்லணும், என்ன நாங்கள் உணர்ந்து சொன்னால் சந்திர பகவான் எங்கள் மேலே இருக்கிற கோபத்தை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ முதல்ல தண்ணியில் இருக்கிற சந்திர பகவான்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, யானையும் தண்ணியில் தன்னுடைய தும்பிக்கையை வச்சுது. நிலாவுடைய பிரதிபலிப்பு தண்ணியில் பட்டதும் கலக்கமாக தெரிஞ்சு கோபமாக இருக்கிற மாதிரி தண்ணி கலைஞ்சுது. இதை பார்த்த யானை கூட்டத்துக்கு சந்திர பகவான் தங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதாகவும், எப்படியாவது இதை சமாதானப்படுத்த இந்த முயல் கூட்டத்துக்கு வழியை விட்டு இந்த காட்டை விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணாங்க. உடனடியாக முயல்கள்கிட்ட இருந்து தான் இங்கிருந்து கிளம்புறதாகவும், இனிமே உங்களுக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. யானையோடைய தலைவன் கஜாசுரனும் அவருடைய கூட்டமும் ஒன்று சேர்ந்து முயல்கள் இறந்ததுக்கு வருத்தம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த காட்டை விட்டே போயிடுறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, சந்திர பகவான் மேலே எங்கள் மேலே இருந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்க சொல்லுங்கள், எங்களை மன்னிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை விட்டே ஓட ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். இனிமே யானைகளோட எந்த தொல்லையும் தங்களுக்கு இருக்காதுன்னு நினச்ச முயல் கூட்டம் சந்தோஷமாக பெருமூச்சு விட்டாங்க. உருவத்தை பார்த்து பயப்படாமல் முயல் கூட்டத்தில் இருந்து புத்திசாலி முயல் எடுத்த முடிவால் தான் இன்றைக்கி அந்த முயல் கூட்டமே தங்களுடைய வழக்கமான வாழ்க்கையை புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக நீர்நிலைகளோட அந்த பசுமையான அந்த காட்டில் முயல்கள் தொடர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற நீதி, உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் ஆபத்து வரும்போது பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமாக யோசித்தா எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிச்சிடலாம். உடல் பலத்தை விட அறிவு பலமே சிறந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.